வணக்கம் நண்பர்களே. சோழர்கள் பகுதி 16. நேற்று முடிக்கும்போது குலோத்துங்க சோழன் பார்ப்பனர்களுக்கு எப்படி லெஃப்ட் ரைட் சென்டர் தண்டனை கொடுத்தான் அப்படின்றத பற்றி இன்றைக்கி சொல்கிறேன்னா, ஆனால் அதுக்குள்ளே நேற்று மாலையில் ஒரு நண்பரை சந்தித்தப்போ அவர் நான் விட்டுட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார்னா, கன்னியாகுமரி கல்வெட்டு ஒன்று இருக்குது சார், நீங்கள் ஏன் அதை சொல்லலை அப்படின்னார். எனக்கு தெரியும் அது கல்வெட்டு தான், அதை நான் முதல்ல சீரியஸாக எடுத்துக்கல. சரி, அவர் கேட்டதுனால அதையும் சொல்லிவிடுவோம். ஏன்னா அவருக்கு என்கிட்ட சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க சார், செப்பேடுன்றது ஒரு ப்ரைவேட் டாக்குமெண்ட்டு, கல்வெட்டுன்றது ஒரு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ள டாக்குமெண்ட் மாதிரி. அப்போ அப்படி இருக்கும்போது இது கல்வெட்டில் வருது, நீங்கள் கன்னியாகுமரி இது அதையும் அதை எப்படி நீங்கள் விடலாம் அப்படின்னாரு. கரெக்டு தான், ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஜீவோ மாதிரி உள்ளது தான் கல்வெட்டு. தனிப்பட்ட விஷயமாக ஒருத்தருக்கு எழுதி கொடுக்குறத சாசனம் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு லேண்ட் ரெக்கார்ட் டாக்குமெண்ட் மாதிரின்னு வைங்களேன். சரி, இந்த கன்னியாகுமரி கல்வெட்டுன்னு சொல்லிட்டாங்க, செப்பேடு இல்லைன்னு வேறு நானும் ஒத்துக்கிறேன். அப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இதையும் படியெடுத்து காப்பி பண்ணவர் யார் அப்படின்னா, நம்ம அன்பில் செப்பேடு காப்பி எடுத்தார் கோபிநாத் ராவ், அவரே தான். அதில் வேறு ஆரம்பத்துலேயே ரொம்ப நீட்டி வேறு முளைக்கி வைப்பார். 1800களிலேயே ஒரு வெள்ளக்கார ஆஃபீஸர் வந்தார். அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவரால் அதுலேருந்து பிரிண்ட் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் 1906 போனேன். அப்போவும் போய் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் என்னால் முடியல. மறுபடியும் 1910 போய் அதை படி எடுத்து கொண்டாந்து இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன் அப்படின்னு அதை வேறு பெருமையெல்லாம் வேறு சொல்லுவார். இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா அவரோட லிஸ்டிங் படி, ஆக்சுவலாக இது குறிப்பாக 2 கல்வெட்டு, அவரோட குறிப்பு படி அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இது கன்னியாகுமரி கல்வெட்டு அப்படின்ட்டார். அதுக்கு மொத்தம் 444 வரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் அதுதான் இப்போ அஃபிஷியல் ரெக்கார்டாகவும் இருக்குதுன்னு வைங்களேன். எபிகிராஃபிக்காவோட ரெக்கார்ட்லேயே அது 444 வரிகள் கொண்ட கன்னியாகுமரி கல்வெட்டு அப்படின்னு தான் ரெக்கார்டில் இருக்குது. ஸோ நம்மளும் அதை அப்படியே எடுத்துப்போம். அதில் பார்த்திங்கன்னா முதல் 419 வரிகள் சமஸ்கிருதத்துலேயும், கடைசியாக இருக்கக்கூடிய 25 வரி மட்டும் தமிழ்லேயே இருக்குது. இந்த கல்வெட்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் ஒரு கோயிலில் ஒரு 3-4 தூணில் வரிசையாக அடித்து வச்சுருக்காங்க. எப்படின்னா, தூணோட ஒரு பக்கத்துலேயும் தூணோட பின்பக்கத்துலேயும், தூணோட இந்த பக்கம் இன்னொரு பக்கம் அப்படின்னு. அதாவது அவங்க 1A 1B அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சிங்களேன். 1A 1B 2A 2B அதே மாதிரி நம்பர்ஸ்லாம் கொடுத்து அவங்க ரெக்கார்டில் எழுதி வச்சுருக்கிறாங்க, அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சரி, இந்த கல்வெட்டு என்ன தான் சொல்லுது அப்படின்னு பார்க்கணும்னா, சமஸ்கிருத பகுதியை எடுத்தோம்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், வழக்கமாக உள்ள இந்திரன் சந்திரன் இந்த கதை தான். அவங்கள்ட்ட பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு கன்சிஸ்டன்சியே இருக்காது. அதாவது ஒரு கல்வெட்டில் இப்படி சொல்லியிருக்கோம்னா அதே தானே எல்லா கல்வெட்டுலேயும் வரணும் அப்படின்ற சிந்தனையே இருக்காது. ஏன்னா எதை யார் உள்ளே நுழைச்சாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை உள்ளே சேர்த்துட்டாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பட்டியல் பார்த்திங்கன்னா, இந்த சமஸ்கிருத பகுதியில் எப்படி இருக்குன்னா, பட்டியலே 3 வகையாக பிரிச்சுட்டாங்க. ஒன்று புராண கால பட்டியல், அப்புறம் வரலாறு அப்படின்னு. இதில் நான் அதை அப்படி பிரிக்காமல் நான் வேறு மாதிரி பிரிச்சுருக்கேன். அது என்னன்றதை பாருங்கள். புராண பட்டியல் முதல் உலகத்தில் வந்தது விஸ்வாதிநாதா. இப்போ விஷ்ணு இல்லையா, விஸ்வாதிநாதா. ஒருவேளை விஷ்ணுக்கே அதுதான் பேருன்னு தெரில. அதுக்கடுத்து பிரம்மா, அப்புறம் மரிச்சி முனிவர், அப்புறம் கசியப முனிவர், அப்புறம் விவஸ்வான், அப்புறம் மனு, அப்புறம் இக்ஷவாகு, அப்புறம் விக்ஷீஸ்ரவா, காகுத்தா என்ற புரஞ்சயா, அப்புறம் குவலஸ்வா, மந்தாத்ரி, முச்சுகுந்தா, ஹரிச்சந்திரா, நம்ம ஹரிச்சந்திரன் தான், சாகரா, பகீரதன், ரித்துபாரணா, திலீபா, அப்புறம் பாருங்கள் பகவான் ராமர், லக்ஷ்மண், பரதன் மற்றும் சத்ருகன்.
நான் அடிச்சு விடல, அது அப்படியே அத்தனை பேருமே இருக்கிறதில்ல. இந்த புராண பட்டியலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடிச்சு விட்ட பட்டியல். இஷ்டத்துக்கு இவங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம். 20வது ஆள் வந்து சோழன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் முதல்ல தென்னாட்டுக்கு வந்தாராம். அப்போ வந்து ஒரு அரக்கன் வந்து மான் உருவத்தில் வந்தானாம். அந்த மானை துரத்திக்கிட்டே இவர் தன்னுடைய படைகளோடு போனாராம். அங்கே போய் பார்த்தா ஒரு அழகான ஆறு இருந்துதான், அதுதான் காவிரி. உடனே இது நல்லா இருக்கு அப்படின்னு இங்கேயே குடியேறிடுவோம் அப்படின்ட்டு ஆரியவர்தாவிலிருந்து பல பிராமணர் குடும்பங்களை அழைத்து வந்தார். அப்புறம் மற்ற மக்களும் அங்கே வர புதிய ராஜ்யம் உருவானது. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குல்ல, கல்வெட்டுங்க. அப்புறம் 21 வந்து ராஜகேசரி, பரகேசரி, மிருத்யுஜித் மரணத்தை வென்றவர், அப்புறம் வீரசேனன், அப்புறம் சித்ரா. இவரை பார்த்து இந்திரனே பயந்து நடுங்கி புலிச்சின்னம் தர நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். புஷ்பகேது, கேதுமாலா, கேதுமல்லா, சமுத்திரஜித், பஞ்சபா. இந்த பஞ்சபான்றது என்னென்னா அவர் பேர் பஞ்சவன் அப்படின்ற சோழர்களோட பேரை வந்து உட்டாலங்கடியாக மாற்றி பஞ்சபான்னு வச்சுக்கிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணாரா, சில 5 யக்ஷர்கள் வந்து எனக்கு சாப்பாடு வேணும், அதுவும் சுட சுட உங்கள் ரத்தம் வேணும்னு கேட்டாங்களாம். அதனால் அவர் தன்னுடைய உடல்லேருந்து 5 பகுதியில் நரம்புகளை வெட்டி ரத்தம் கொடுத்தாராம் சாப்பிட சொல்லி. அப்புறம் மனம் மகிழ்ந்து சில பல வரங்களெல்லாம் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்கன்னு வைங்க. நிரம்ருதா 30வது ஆள், 31 மனோரதா, அப்புறம் பெருநற்கிள்ளி. இப்போ தாங்க தெரிஞ்ச ஒரு வரலாறு பேரை உள்ள சொல்லிட்டாங்க. 33 கரிகாலன், இவர் காவிரியின் கரைகளை கட்டியவர். அப்புறம் ஒரு வல்லபன், அதாவது திருமாவளவன் அப்படின்ற பேர் இருக்குல்ல, திருமாவளவன் பெருவளத்தான் அப்படின்ற அந்த இதிலேருந்து எடுத்து அந்த வளவன் அப்படின்றத வல்லபன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. அப்புறம் ஜெகதேக மல்லா, வயல பயங்கரா. அப்புறமா ஒரு வழியாக விஜயாலயனுக்கு வர்றாங்க 37வது இடத்துல. விஜயாலயன், அதுலேயும் பாருங்கள் விட்டாலங்கடியை பாருங்கள், கோதண்டராமன் என்கிற ஆதித்தன். அப்புறம் பராந்தகன், பாண்டிய மன்னனை வென்றவன். அப்புறம் அரிந்தமா தான் அரிஞ்சயர். அப்புறம் அவர் பையன் பராந்தகன், 2ஆம் பராந்தகன், அதாவது சுந்தர சோழன். ராஜராஜன், நேராகவே ராஜராஜனுக்கு போயிட்டாங்க. பல மன்னர்களை போரில் தோற்கடித்தவர், பல யாகங்கள் செய்தார். அவர் எப்போதுமே எதிரிகளை கொல்வதில்லை. ஆனாலும் ஏன் என்று தெரியவில்லை, சத்யாசிரியன் அவரிடமிருந்து பயந்து போரில் ஓடிவிட்டான் அப்படின்னு போட்டிருப்பாங்க. 43 வந்து ராஜேந்திரன் அல்லது மதுராந்தகன் என்ற மதுராந்தகன் குந்தல நாட்டின் அரசனை கைப்பற்றி மானியக்கேராவை தன் படைக்கு விளையாட்டு மைதானமாக ஆக்கினான். அவனுடைய தளபதி குழுதா மற்றும் உட்கலாவின் அரசர்களை தோற்கடித்து கலிங்க மற்றும் மங்க அரசர்களை கொன்று, தோற்கடிக்கப்பட்ட அரசர்கள் கங்கை நதியின் நீரை தலையில் சுமக்கச் செய்தார். அவனுடைய படை கடலை கடந்து கடாகா மன்னனை வென்று தீ வைத்தது. ராஜாதி ராஜா, இவர் வந்து ராஜேந்திரனோட பையன். கல்யாணபுரத்தை நெருப்பால் அழித்து தோற்கடித்து ஆகவாலும் மல்லனையும் அவனது தளபதிகளையும் அழித்தார். அப்புறம் 45வது வந்து ராஜேந்திர தேவா என்கிற வீர ராஜேந்திரன், இல்லை ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கூடல் சங்கம போரில் கர்நாடக குடும்பத்தின் அரசர்களை வென்றார். அவர் தனது சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டதால் எதிரி மன்னர்களால் கைப்பற்றப்பட்ட வேங்கி மற்றும் கலிங்க நாடுகளை மீண்டும் கைப்பற்றினார். இப்போ தான் மெயின் மேட்டருக்கு வராங்க. வீர சோழனும் ரவிகுலமும் சேர்ந்த அவர் சிதம்பரம் ஆண்டவரின் மகுடத்தில் ட்ரைலோக்கிய சாரா என்ற புகழ்பெற்ற மாணிக்கத்தை பதித்தார். பிறகு 40,000 பேர் பிராமணர்கள் கல்வி கற்க உதவினார். இப்போ இந்த கல்வெட்டோட நோக்கமே என்னன்னு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? சம்பந்தமே இல்லாமல் கன்னியாகுமரியில் ஒரு கோயில் செவுத்தில் போய் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, இவ்வளோ பியை கதையும் எழுதி வச்சுருக்கிறாங்க. எழுதி வச்சு கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, ராஜராஜ சோழன் பல போர்களில் வென்றது மட்டும் இல்லாமல் பல யாகங்களை செய்தார். என்ன யாகம்லாம் சொல்லவே இல்லை.
எல்லாத்துக்கும் சொல்லணும்ல டீட்டெயிலு. பல யாகங்களை செய்தார். அது மட்டும் இல்லை, சோழன் அப்படின்ற முதல்ல ஒரு மன்னன் உருவாகும் போதே அவர் என்ன பண்ணார், ஆரியவர்தா வட இந்தியாவிலேருந்து பல பிராமணர்களை அழைத்து வந்து இங்கே குடியேற்றினார். இப்போ இந்த கதையெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு புரியுதுங்களா? ஒவ்வொரு ராஜாவையும் சொல்லும்போது அவர் வந்து அங்கேருந்து பிராமணர்களை கூட்டு கொண்டு குடியேற்றினார். ராஜாக்கள் வேலை இல்லையா? இதான் வேலையா? எங்கெல்லாம் பிராமணர்கள் இருக்காங்க, போய் தேடி பார்த்து கூட்டுவாங்கப்பா அப்படின்னு. இங்கே கூட்டி வந்து குடியமர்த்தினார். பல பிரம்மதேயங்களை உருவாக்கினார். 40,000 பிராமணர்கள் கல்வி கற்க உதவினார். சரி, இதெல்லாம் எதுக்கு அந்த செவத்தில் எழுதி வச்சிங்க? அந்த ஒரு கேள்வி வருதில்ல. இதை வந்து ராஜா சொன்னாரா எழுதி வைக்க சொல்லி? இல்லைங்க, ஒரு விஷயத்தை வந்து ஏதோ ஒரு இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு சினிமா போஸ்ட் அடித்தா கூட இந்த படம் இத்தனாம் தேதி வரப்போகுதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு ரீசன் சொல்லி தானே போஸ்ட் ஓட்டுறாங்க. நீ போய் செவத்தில் எழுதுனீங்க, இவ்வளோத்தையும் எழுதுனேன். அவர் அங்கே போய் ஜெயிச்சார், இதெல்லாம் எதுக்கு? யாரும் கேட்டால் உங்கள் ராஜாவை புகழ்ந்து தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக எழுதியிருக்கேன். இதை எழுத வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது? ராஜா எழுத சொன்னாரா? பல கிராமங்களை கொடுத்தார், இதெல்லாம் கொடுத்தாருலாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. எந்த கிராமத்தை கொடுத்தாரு, எந்த இடத்துல அக்ரஹாரத்தை நிர்மாணம் பண்ணி கொடுத்தாரு, எதுவுமே சொல்லாமல் கொடுத்தாருன்னு சொல்லிட்டீங்க, எழுதி வச்சிட்டிங்க. எழுதி வச்சுட்டு இதை வந்து என்ன பர்பஸ்க்காக எழுதணும்? இப்போ அனிருத்தருக்கு நிலம் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு பர்பஸாவது இருந்தது. அவருக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க, அதனால் அதை பேஸ் பண்ணி எழுதுனீங்க. இதில் வந்து என்ன பர்பஸ்ஸு? ஒரு பர்பஸும் இல்லை. ஆனால் இதுலேயே ஒரு தமிழ் பார்ட் இருக்குன்னு சொன்னால 24 பக்கம், 24 வரி. அந்த வரியை அந்த கல்வெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே, ஏன்னா அதில் நிறைய இடைவெளிலாம் இருக்கும், படிக்க முடியல அந்த எழுத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாக விட்டுருப்பாங்க. இல்லை அந்த அழிஞ்சு போயிருக்குன்னு வைங்களேன் அந்த எழுத்து. இப்போ ராஜராஜன் அப்படின்னா ராஜா இருக்கும், அப்புறம் ராஜா இருக்காது, அப்புறம் ஒரு இன் மட்டும் தெரியும். அந்த மாதிரி தான் படி எடுப்பாங்க. அப்படி படி எடுத்தது என்னன்றதை அப்படியே அந்த 24 வரியை உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஸ்வஸ்திரி ஸ்ரீ சகல புவன ஆஸ்ரேய ஸ்ரீ மேதினியில் வல்லப மகாராஜாதி ராஜ சகல மகேந்திர பரம அஷ்டகுல சிம்ஹ ராஜகுல பாகவ குலசேகர, அப்புறம் அவங்க நடுவில் கொஞ்சத்தை காணும், குலாந்தக ஆகவ மல்ல, அப்புறம் கொஞ்சம் காணும் ல ஆகவ மல்லனை ஒரு கேப்பு, அப்புறம் இன் கண்ட ராஜசேகர, அதான் கா வந்து முதல் லைனில் இருக்கும், இண்டை வந்து அடுத்த லைனுக்கு வந்துருக்கு. கண்ட ராஜ, ஏன்னா அந்த தூணோட சைஸ் அவ்வளோதான் இருந்திருக்கும். இப்போ மாதிரி ஜஸ்டிஃபை அப்படின்லாம் போட்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அடுத்த லைனுக்கு மாற்ற முடியாது. அதனால் அப்படியே அந்த கா விட்டு அப்படியே அடிச்சிருக்காங்க. கண்ட ராஜசேகர ராஜேஸ்வரிய ராஜ ராஜேந்திர வீர சோழ கரிகால சோழ ராஜகேசரி வன்ம ஸ்ரீ வீர ராஜேந்திர தேவருக்கு ஆண்டு. வந்துட்டாங்களா? எமக்கு ஆண்டு மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா 420வது லைன்லேருந்து 430வது லைன் வரை அவரோட பட்டப்பேர், எல்லாமே அவரோட பட்டப்பேர் தான் சொல்லியிருக்காங்க. இந்த பட்டப்பேரில் இருந்து ஆகவ மல்லனெல்லாம் கொண்டாங்கன்னு அவங்க சமஸ்கிருதத்தில் எடுத்துக்கிட்டாங்க. ராஜேந்திர தேவருக்கு ஆண்டு 7வது தே, அப்புறம் ஏதோ இருக்குது அது காணும், பட்டின் வீர ராஜேந்திர ராவ ஸ்பேஸு ராஜ பாண்டி நாட் உத்தம சோழ வளநாட்டு புறத்தைய நாட்டு குமரி கன்னி பிடாரியாருக்கு. இன்றைக்கி இருக்கிற கன்னியாகுமரி அம்மனுக்கு வந்து அப்போ பேர் என்ன இருந்திருக்கு? கன்னி பிடாரியார் அப்படின்னு பேர் வச்சுருந்துருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உத்தம சோழ வளநாட்டில் புறந்தைய நாடுன்ற பகுதியில் இருக்கக்கூடிய குமரி கன்னி பிடாரியாருக்கு வேண்டும் நித்த நவந்தங்களுக்கு சக்கரவட்டின்னு வருது, அது சக்கரவர்த்தி ஜேந்திர தேவர் கொடுத்த, அதாவது ஜேந்திரனா ராஜேந்திர தேவர் கொடுத்தன்னு இருக்கும், கொடுத்த உத்தம இந்த ஸ்பேஸ் அதாக தாங்க இருக்கும், ஜேந்திரன்னு வருது, ராஜேந்திர தேவர்னு இருக்கும், கொடுத்த உத்தம சோழ வளநாட்டு புரட்டுவ நாட்டு நற்றீரக்குடி நிலன்
271 முக்காலே 2 மாவும். என்ன பண்ணியிருக்காரு, அந்த கன்னி பிடாரியாருக்கு டெய்லி பூஜை பண்ணுற செலவுக்கு பணத்துக்கு வேணும்னு சொல்லிருக்கு. புரட்டுவ நாடு நற்றீரக்குடின்ற ஊரில் இருக்கக்கூடிய நிலன் 271 முக்காலே 2 மா. அந்த நிலத்தோட அளவு, அதாவது ஒரு வேலியை விட கம்மி இது, சரிங்களா. ஒரு வேலின்றது வந்து இதை விட பெருசு. முக்காலே 2 மாவும் இந்நாட்டு பெருங்குடி கீழ்கொம்பு உட்பட நிலன் 59 அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உள்ள எழுத்துக்கள்லாம் படிக்க முடியல. ஆக சிம்பிளாக என்ன பண்ணியிருக்காரு, அந்த கோயிலுக்கு எதாவது தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட அந்த ஒரு சின்ன சைஸ் ஒரு நிலத்தை கொடுத்துருக்கிறாரு. மாலை தான் கொடுத்துருக்காரு, வேலியில் கொடுக்கல. வேலியை விட மா வந்து சின்ன அளவு, ஏதோ அளவுக்கு உள்ள ஒரு நிலத்தை என்ன சொல்லியிருக்காரு, இந்த குமரி கன்னி பிடாரியாரின் நித்திய நிவேதங்களுக்கு தினசரி பூஜைகளுக்கு தானமாக கொடுக்குறேன், இந்த நிலத்தை வச்சு கோயிலை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெறும் 25 வரி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 25 வரியில் சொன்ன செய்திக்கும் அந்த 420 லைனில் சொன்ன செய்திக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா பாருங்கள். இப்போ இந்த கல்வெட்டு அந்த கோயிலில் இருக்குன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா அந்த கோயிலுக்கு கொடுத்தாரு, அந்த கோயில் அம்மனுக்கு பூஜை பண்ணுறதுக்கு வச்சுக்கிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அந்த பேரையும் சொல்லியிருக்காரு, கன்னி குமரியில் உள்ள கன்னி பிடாரியார் அப்படின்னு. அப்போ நம்ம தான் எங்கள் கன்னியாகுமரி அம்மன்னு சொல்கிறோம், அதுக்கு வேறு பிடாரின்னு தான் பேர் இருந்திருக்கு. அது கன்னி பிடாரி அப்படின்னு தான் அந்த கோயிலுக்கு பேர் இருந்திருக்கு. கன்னி பிடாரியாரின் நித்திய நிவேதங்களுக்கு இந்த நிலங்கள் இந்த பகுதியில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த நிலத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அது அந்த கோயிலில் அந்த கல்வெட்டு இருக்கிறதுக்கு இட் ஹேஸ் சம் சென்ஸ். எந்த ஒரு சென்ஸும் இல்லாமல், சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட்டு, ஒரு 45 ராஜா பேரை சொல்லி 45ஆவதாக இருக்கிற இந்த ராஜா ஆகவ மல்லனை ஜெயிச்சார். இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க, இந்த கல்வெட்டில் தான் வருது ஆகவ மல்லனை கொண்டது. சம்பந்தம் இல்லாத ஒரு செய்தியை அடித்து வட இந்தியாவிலேருந்து பார்ப்பனர்களை கொண்டு வந்து குடியேற்றினார், எல்லாருக்கும் நிலம் கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, 40,000 பேர் படிக்க வச்சார், பிராமணர்களை படிக்க வச்சார் அப்படின்னு 419 லைனில் சொல்லி எதுக்கு சொல்லி அங்கே வச்சாங்க. ஏதாவது பர்பஸ் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அதுலேயும் கதை பூரா பொய் கதை வேறு. ஆதித்தனுக்கு பேர் கோதண்டராமன். அப்புறம் பராந்தகர் வந்தார், முதல் பராந்தகன் வந்தோடனே நேராக அறிஞ்சேனே வந்துட்டார். நடுவில் ராஜாதித்யனை காணும், கண்டராதித்யனை காணும், யாரையுமே காணும். ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச செய்தியெல்லாம் செவி வழியாக கேட்குறத வச்சுக்கிட்டு சரி இப்படி எழுதிக்கோ, இப்போ என்ன யாருக்கு தெரிய போகுது எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ராஜராஜனுக்கு வந்து 3 பசங்க தான் அப்படின்னு வேறு எழுதி வச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ராஜராஜனுக்கு 4 பசங்க ஒரு பொண்ணு. இவங்க விட்ட பேர் வந்து ராஜமகேந்திரன். இந்த ராஜமகேந்திரன் ஏன் ரொம்ப ஃபேமஸ்ன்னு, அந்த பேர் ரொம்ப முக்கியமான பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜமகேந்திரனோட மச்சான் இருக்கார் பார்த்தீங்களா வேங்கி நாட்டில், நரேந்திரன், அவர் தான் இவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறார் அமங்காவை. அவர் என்ன பண்ணுறாரு, ஆந்திராவில் ஒரு ஊரை கட்டுறாரு, நிர்மாணம் பண்ணி அந்த ஊருக்கு தான் மச்சான் பேரை தான் வைக்கிறார், ராஜமகேந்திரன் அப்படின்னு. ஆமாங்க, இன்றைக்கும் இருக்குது அந்த ஊர், ராஜமகேந்திரபுரி அப்படின்றது தான் அந்த ஊரோட பேர். அப்புறம் வெள்ளக்கார காலத்தில் அது வந்து ராஜமுந்திரி ஆயிடுச்சு. இந்த ராஜமுந்திரினே பல வருஷமாக ஆந்திராவில் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ ஆந்திராவில் உள்ள மக்கள் அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி எங்கள் பழைய பேரை வைங்க அப்படின்னு சொல்லி புரினே பேரை மாற்றிட்டாங்க. இப்போ நான் ராஜமகேந்திரபுரின்னு இப்போ அந்த பேர் அஃபிஷியலாகவே மாற்றிட்டாங்கன்னு வைங்களேன், வேணால் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ராஜமகேந்திரபுரியை கட்டின ராஜா யாருன்னா ராஜமகேந்திரனோட மச்சான் நரேந்திரன், வேங்கி நாட்டில் ஆந்திராவில் இருந்தவர். ஸோ அங்கே இருக்கிற ஒரு ராஜா அவங்க ஊர்லேயே ஒரு ஊரை நிர்மாணம் பண்ணி இங்கே இருக்க நம்ம ராஜா பேரை வச்சுருக்கிறாரு. அந்த ராஜமகேந்திரனோட பேரையே காணும் இந்த கல்வெட்டில். அவருக்கு அப்படி ஒரு பிள்ளையே இல்லைன்னு விட்டாங்க, மொத்தமே 3 பிள்ளைங்க தான் அப்படின்னு சமஸ்கிருத கல்வெட்டு எழுதி வச்சாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் ராஜாதித்தனை காணும், கண்டராதித்தன் முக்கியமானவர், உத்தம சோழனும் காணும்.
உத்தம சோழனே விட்டாங்க. இப்போ நான் கேட்குறேன், திருவாலங்காடு செப்பேடில் இப்படி சொல்லியிருக்கேன், அதை வச்சு தான் நான் பொன்னியின் செல்வன் நின்று அடிச்சு விட்றாருல கல்கி. அப்போ இந்த கன்னியாகுமரி கல்வெட்டில் வந்து உங்கள் உத்தம சோழனே காணுமே. உத்தம சோழன் ஒருத்தங்க இல்லவே இல்லைன்ட்டாங்களே. ஆயுத கரிகாலனே இல்லைன்ட்டாங்களே. இப்போ ஆயுத கரிகாலனும் இல்லைன்னு இந்த இது சொல்கிறதுன்றதை வச்சுக்கிட்டு ஆயுத கரிகாலன்னு ஒரு ஆளே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இதில் வர்றது அப்படி தான் வருது. சுந்தர சோழர் அப்படியே நேராக ராஜராஜன் தான். நடுவில் ஆயுத கரிகாலனையும் காணும். அன்றைய சில பேர் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் ராஜாவாக இருக்கல, அவங்க இணையரசனாக இருந்து செத்துட்டாங்க, அதனால தான் சேர்க்காம விட்ருப்பாங்கன்னு. அப்போ கண்டராதித்தர் ராஜாவாக தானே இருந்தார். கண்டராதித்தர் மறைந்த பிறகு தானே சுந்தர சோழர் வந்து 2ஆம் பராந்தகனை வர்றாரு. அப்புறம் ஏன் கண்டராதித்தனை விட்டாங்க? ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே வரலாறு தெரியாது. இந்த கோயிலில் இப்படி ஒரு கல்வெட்டு இருக்குது அப்படின்னா, வா நம்ம பேரையும் சைடில் சேர்த்து அடித்து வைப்போம். அடித்து வச்சோம்னா பின்னாடி யாராவது பார்த்துட்டு நம்மலாம் சூப்பராக இருந்தோன்னு நினச்சிக்கிட்டோம் மக்கள் அப்படின்னு ஒரு வக்கிர புத்தி. அந்த வரலாறு பூரா இவங்களோட வக்கிர புத்தி மட்டும்தான் நிறைஞ்சு கிடக்குது. இந்த வரலாற்றில் இருக்கிற அவங்களோட திருட்டுத்தனமும் போக்கிரித்தனமும் தான் வரலாறை பூரா நமக்கு பொய்யாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. எப்போ கேட்டாலும் சோழர்கள் அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க. எங்கடா எழுதி வச்சுருக்குன்னா சமஸ்கிருதத்தில் இருக்குது. ஏன்டா தமிழில் எழுதி வைக்கல? இவ்வளோ கொடுத்தாருல ராஜா. அதுவும் நான் குலோத்துங்கெல்லாம் எப்படி சொல்கிறாரு, பாத்ரூமில் என்னோடய ஈஸி சேரில் உட்காந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு எழுதுறாரு. பாத்ரூமில் இருந்த டைமை கூட மென்ஷன் பண்ணி எழுதி வைக்கும்போது ஒரு பாப்பானுக்கு கொடுத்ததை ஏன் எழுதியே வைக்கலை? எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாங்க சோழர்கள். ஒரு இடத்துல கூட ஏன் பார்ப்பனர்களுக்கு இதை கொடுத்தாரு அதை கொடுத்தாருன்னு ஏன் வரல? எல்லாமே சமஸ்கிருதத்தில் தானே இருக்குது, தமிழில் ஏன் இல்லை? இந்த கேள்வியை மறுபடியும் நீங்கள் கேளுங்க. இந்த கேள்வியை நம்மளை கேட்க விடாமல் தான் மாற்றி என்ன சொல்கிறாங்க, வரலாற்று சான்று இருக்குது, செப்பேடு இருக்குது, கல்வெட்டு இருக்குது. இந்த நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின், வீரராஜேந்திரனை பற்றி கன்னியாகுமரி கல்வெட்டில் போய் அவர் 40,000 பிராமணர்களுக்கு கல்வி கொடுத்தார் அப்படின்னு ஏன் எழுதி வைக்கிறார்? எந்த ஊரில் கல்வி கொடுத்தாரு? அதுக்கு எங்கே ஸ்கூல் வச்சுருந்தார்? இதை எங்கேயாவது சொல்கிறியா நீ? அவங்க எழுதி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, கிழக்கு பக்கம் இந்த எல்லை, மேற்கு பக்கம் இது எல்லை, வடக்கு பக்கம் இது எல்லை, தெற்கு பக்கம் இது எல்லை, இதுக்கு சாட்சியாக இத்தனை பேர் போய் கூட நின்று யானையை கூட்டு போய் அளந்து எல்லோரும் கையெழுத்து போடுங்கன்ற அளவுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக டாக்குமெண்ட் பண்ணுற இடத்துல உனக்கு கொடுத்தாங்கன்னு நீ சொல்கிறிய. ஒன்றுக்காது தமிழில் ஏன் இல்லை? எல்லாம் சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு பழைய சினிமா தான் ஞாபகம் வருது. சரத்குமாரும் வடிவேல் படம், என் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, பச்சைக்கிளின்னு ஏதோ ஒரு காமெடி. அது பச்சைக்கிளியை இந்த லெட்டர் கொஞ்சம் படித்து காட்டுறா அப்படின்னு சரத்குமார் கேட்பார். இவர் உடனே படிச்சுட்டு, அன்பும் பண்பும் பணிவும் உள்ள பெருமையும் உள்ள அண்ணனுக்கு தம்பியின் வணக்கம் அப்படின்லாம் இதில் சொல்கிறாங்கல்ல. இவர் வந்து ராஜா இது மகாவிஷ்ணு பரம்பரை அந்த மாதிரி. தம்பி வந்து அவங்க அண்ணனை பற்றி புகழ்ந்து 4 வரி சொன்ன மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் பச்சைக்கிளியை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அது படத்தில் வடிவேல் பேர் தான் பச்சைக்கிளியை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவன் மிகவும் அன்பானவன், பண்பானவன், மரியாதைக்குரியவன். அவனை நன்றாக கவனித்து கொள்ளவும், எருமை மாடு மேய்க்க போகும்போது நடந்து சென்று அவனுக்கு கால் வலிக்கும், அதனால் அவனுக்கு புல்லட் வாங்கி கொடுக்கவும் அப்படின்லாம் இவராக படிப்பார் வடிவேல் அந்த கடிதத்தில். சரத்குமார் என்ன அப்படியே எழுதியிருக்குன்னு? ஆமாம் அப்படி தான் எழுதியிருக்கு, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா சரத்குமாருக்கு படிக்க தெரியாது அந்த படத்தில், நீங்கள் வேணால் படித்து பாருங்கள், அப்படி தான் எழுதியிருக்கு அப்படின்னு வடிவேல் சொல்லுவார். அப்படி வடிவேல் சொல்கிற மாதிரி இருக்குது இவங்க சொல்கிற செப்பேடு பூரா. அனிருத்தர் மிகவும் மரியாதைக்குரியவர், அவர் நல்லவர், அவங்க அம்மா அப்பா நல்லவங்க, அவங்க தாத்தா நல்லவர், தாத்தாவோட அப்பா நல்லவர், ஸ்ரீரங்கத்தில் சோறு போடுவார், பிராமணர்களுக்கு எப்பவும் மரியாதையாக சோறு போடுவார், மிகவும் புனிதமானவர். பூரா அப்படியே இந்த பச்சைக்கிளி லெட்டர் டோன்லேயே இருக்குது பார்த்தீங்களா இவங்க சமஸ்கிருத செப்பேடு பூரா. ஸோ சந்தேகமே வேணாம், வரலாற்று சான்றுகளாக சமஸ்கிருதத்தில் என்ன கருமம் கிடைச்சாலும் அதை அப்படியே தூக்கி போட்டுரும். அது வந்து ஏதோ இன்னொரு படத்தில் கூட ஒரு டயலாக் வருமே, அதில் ஒன்றும் இல்லை தூக்கி போட்டுற அப்படிம்பாங்க. அது மாதிரி தான், அதில் ஒன்றுமே கதை தூக்கி போட்டுற வேண்டியதான். தமிழ் செப்பேடுகளை படித்தோம்னா வரலாற்றின் சரியான செய்திகள் என்னவோ அது மட்டும் நமக்கு தெரியும். இந்த பொய் கதையும் வேணாம், பேய் கதையும் வேணாம். நமக்கு வெறுமனை தெரியக்கூடிய கல்வெட்டுகளில் என்ன செய்தி இருக்கோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இன்றைக்கி ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. அதனால் குலோத்துங்கன் என்ன தண்டனை கொடுத்தான்றதை நாளைக்கு பார்ப்போம். நாளை மறுபடியும் சந்திப்போம் குலோத்துங்கனை பற்றி. நன்றி, வணக்கம்.